கோகுல், திரு பாக்கி பேசும்போது பல விஷயங்களை சாராம்சங்களை அடுக்கடுக்கா சொன்னார். இதை விட ஒரு அரசுக்கு என்ன வெளிப்படைத்தன்மை வேணும் அப்படின்ற ஒரு கேள்வியோட நிறைவு செஞ்சார். நீங்க கூட குறுக்கீடு செய்ய வந்தீங்க. இப்போ அதில் முதல்லயே சொல்லிடுறேன், இந்த இதில் வெளிப்படைத்தன்மை இல்லை, தாவேகா அரசு வெளிப்படைத்தன்மை இல்லை அப்படின்றத பேசுகிறதுக்காக தான் வந்து பாஸ்கி சார் சொல்லும்போது வெளிப்படைத்தன்மையோடு தான் இருக்கும் அப்படின்னா, எதில் வெளிப்படைத்தன்மையாக இருக்குன்னா, உள்ள ஊழல் நடக்குதுன்றது வெளிப்படையாக மக்களுக்கு தெரியுது. ஒன்று, ஏற்கனவே ஊழல் செய்தவர்களை விடமாட்டேன், அவர்களை சும்மா விடமாட்டேன், அவர்களை அதே மாதிரி நானும் ஊழலை தொடமாட்டேன் அப்படின்னு முதல்வர் பிரச்சாரங்களில் சொல்லியிருந்தாரு. அப்போது நாங்கள் நினச்சிட்டோம் இவர் பண்ண மாட்டாரா அப்படி சொல்கிறாரே நினச்சிட்டு இருந்தா, அவர் என்ன மைண்ட் செட்டில் பண்ணியிருக்காருன்னா, ஊழல் பண்ணவங்களை விட மாட்டேன்னு சொன்னது எதுக்குன்னா, வெளியே விட மாட்டேன், கட்சிக்குள்ளே சேர்த்துப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு போல் அப்படின்றது இப்போ தான் புரிஞ்சிருக்கு. அவர் யாரெல்லாம் ஊழல் சக்தி அப்படின்னு சொன்னாரோ அவங்க எல்லாருமே தேடி பிடித்து தன்னுடைய கட்சிக்குள்ளே சேர்த்துக்கிறது தான் வெளிப்படையாக என்ன தெரியுதுன்னா, அவங்க திரும்ப முழுக்க முழுக்க இவர்கள் தான் ஊழல் சக்தி போல் தூய சக்தின்னு ஒரு பிம்பத்தை உருவாக்கிட்டு ஊழல் செய்தவர்கள் எல்லாருமே ஒன்று சேர்த்துட்டு இருக்காங்க தன்னுடைய கட்சிக்குள்ள அப்படின்னு தெரியுது. ரெண்டாவது ஒன்று சொன்னாங்க, வெள்ளை அறிக்கை வெளிப்படையா தெரிஞ்சு போச்சு, அத்தனை லட்ச கடன்கள் இருந்தது தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஏற்கனவே அத்தனை லட்ச கடன்கள் இருந்ததுன்னு திராவிட மாடல் ஆட்சியில பிப்ரவரி மாதம் அந்த இடைக்கால பட்ஜெட்லயே சொல்லியாச்சு. இத்தனை லட்ச கடன்கள் இருக்கு, இதுல இருந்து தமிழ்நாடு நிதிநிலையில இருந்து எப்படி நம்ம மேம்படுத்த போறோம் அப்படின்ற அந்த ஸ்ட்ராட்டஜியுமே நிதியமைச்சர் அவர்கள் இடைக்கால பட்ஜெட்ல சொல்லிட்டாரு. இதை வேற நீங்க தனியா வெள்ளை அறிக்கையில சொல்லணும்னு அவசியம் இல்லை. ரெண்டாவது பாஸ்கித்தோட சொல்லும் போது என்னவா வெளிப்படுத்தினாருன்னா, பார்க்கி அவர் என்னவா வெளிப்படுத்தினாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுதான் முதல் முறை அப்படின்ற மாதிரி வெளிப்படுத்தினாரு. அது கிடையாது. ஏற்கனவே திராவிட மாடல் ஆட்சி உள்ள வரும்போது 2021 வெள்ளை அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. அதுக்கு முன்னாடி அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வெள்ளை அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. 2021 வந்த வெள்ளை அறிக்கை அப்படின்னா, கடைசி 15 வருஷத்தை ஆய்வு பண்ணி, நிதி நிலைமை ஆய்வு பண்ணி, இத்தனை லட்ச கடன்கள் இருக்கு, இதுல இருந்து நம்ம எப்படி உயர்த்தி கொண்டு போக போறோம் அப்படின்ற சொன்னாங்க. ஏன்னா அப்ப கொரோனா பேரிடர் காலம் வேற, நிதி நிலைமை ரொம்ப மோசமா இருந்தது. அப்போ நம்ம அதுல மேலாண்மை பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு, நம்ம எப்படி முன்னேற்ற போறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கிற நிதி அமைச்சர் அவர்கள் நிதித்துறையை நீதித்துறைன்னு படிக்கிறவர். அவர் என்ன சொல்றாருன்னா, எங்களுக்கு இத்தனை லட்ச கடன்கள் இருக்கு, எங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அவருக்கும் சரி, இங்க பார்த்துட்டு இருக்க தோழர்களுக்கும் சரி, நான் ஒன்னத்தை சொல்ல விரும்புறேன், இது அரசாங்கம் நிர்ணயிக்கப்பட்ட அந்த வரம்புக்கு கீழே தான் தமிழ்நாட்டினுடைய கடன் அளவுன்றது இருக்கு. ஒன்று. ரெண்டாவது, கடன் அளவு பேசுறவர்கள் எல்லாருக்குமே சொல்றேன், கடன் அளவு பேசுறவர்கள் ஜிஎஸ்டிபியில தமிழ்நாடு 2வது இடத்துல இருக்கு. அதையும் பேசுறது இல்ல. தமிழ்நாட்டில் தொழிற்சாலைகளுடைய எண்ணிக்கையில முதல் இடத்தில் தமிழ்நாடு இருக்கு. தொழிற்சாலையில் வேலை செய்கிற தொழிலாளர்களுடைய எண்ணிக்கையில அதிகமா இருக்கு. பெண்கள் பணிக்கு செல்கிற அந்த அளவு அதிகமா இருக்கு. இப்படி எல்லாத்துலயுமே வளர்ச்சியில இருக்கிற அந்த இடத்தை ஏன் பேசுறது இல்ல? திராவிட மாடல் ஆட்சியினுடைய சக்சஸ் ஏன் பேசுறது இல்ல? கடன் அளவு இருக்கதான் செய்யும். எதுக்காக கடன் அளவு வாங்கினாங்க? வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்க்காக போயிருக்காது. அதுல பேசணும். நீங்க வெறும் கடன் அளவு இருந்து அப்பட்டமா தெரிஞ்சு போச்சுன்னா, ஏற்கனவே நாங்க அப்பட்டமா சொல்லிட்டோம், இத்தனை லட்சம் கடன் இருக்கு, இதுல இருந்து நாங்க மீட்டு கொண்டு வர போறோம்னு சொல்லிட்டு இருந்தோம். ஆனா அந்த வெள்ளை அறிக்கையுடைய இன்னொரு சாராம்சம், ஒரு பக்கம் எவ்வளவு கடன் இருக்குன்றது, இன்னொரு பக்கம் எவ்வளவு இரண்டாவது ஸ்டாலின் டாக்ஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தினாங்க. நான் உங்களுக்கு அதையும் குறிப்பிடுறேன். இல்ல, நான் சொல்றேன், அதுல எவ்வளவு கடன் ஏற்பட்டுச்சு அப்படின்றதையும் குறிப்பிடுறாங்க. அப்ப ரெண்டையுமே நம்ம சேர்த்து பேசணும்ல. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். அவர் அப்படி சொல்றாருல்ல, ப்ரூஃப் பேஸ்டா. இப்போ அவர் வரும் வாசிச்சார் மட்டும்தான், பக்கத்துல இருந்து செய்தியாளர்கள் பதில் சொன்னது யாரு? அந்த துறையினுடைய ஆபீசர் தான், செயலாளர் தான் பேசுறாரு. இதுதான் முதல் முறை. அமைச்சர் தான் எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லுவாரு, அமைச்சர் தான் ரெடியா இருப்பாரு அப்படின்னு பேசினா, அமைச்சர் எழுதி கொடுத்ததை வாசி முடிச்சிட்டாரு, துறையினுடைய செயலாளர் பத்திரிகையாளர்களுக்கு பதில் சொல்றாரு. அதனால எழுதி கொடுத்தவர்களுடைய அந்த குற்றச்சாட்டுக்கெல்லாம் பதில் அப்படின்னா ப்ரூஃப் பண்ண சொல்லுங்க. அடிஷனலா ஸ்டாலின் டாக்ஸ்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணார்ல, அதை ப்ரூவ் பண்ண சொல்லுங்க. அந்த மாதிரியான ஒரு வரியை போட்டு இங்க பணம் மக்களிடம் இருந்து வாங்கப்பட்டதுன்றதுக்கு ப்ரூவ் பண்ணி சட்டத்தின்படி அதுங்க ஆக்ஷன் எடுக்கலாம்ல, ஏன் எடுக்கல? சரி, அந்த ஒரு கேள்வியை நம்ம கேட்கிறோம். ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம், இவங்க எல்லா இடத்துலயுமே ஊழல் தான் அதிகமா பண்ணிட்டு இருக்காங்க. நான் ஒரு சிலத்துல ஒரு குறுக்கீடு. நீங்க இந்த உரையை தொடங்குறதுக்கு முன்னாடி இந்த ஆட்சியில ஊழல் அப்படின்னு சொன்னீங்க. இந்த ஆட்சியில 57 நாட்கள்ல என்ன ஊழல் எனக்கு தெரியல. நான் பட்டியலிடுறேன். இல்ல, நான் இப்பயே சொல்றேன், ஒருத்தர் மேலேயும் ஒருத்தர் அரசாங்க வழக்கறிஞர்கள் நியமனத்துல ஒருத்தருக்கு அதாவது ஒரு வழக்கறிஞர் நியமனம் பண்றதுக்கு 3 லட்சம் ரூபாயில இருந்து 30 லட்சம் ரூபாய் வரைக்கும் வாங்கியிருக்காங்கன்னு. நான் அதே கேள்வியை திருப்பி உங்கள்கிட்ட கேட்கிறேன். ஒரு 30 வினாடிகளுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஆதார் இருக்கான்னு கேட்டீங்க. ஆமா, திமுக மேல
உங்ககிட்ட ஆதாரம் இருக்கா? டிவிகே சார்ந்த வழக்கறிஞர் அவர்கள் என்னிடம் கேட்கப்பட்டிருக்கு அப்படின்னு அவர் வீடியோ வெளியிட்டிருக்காரு. ஆதாரம் ஞான இருக்கா? சுந்தரின்றவங்க- ஆதாரம் நான் சொல்றேன் எவ்வளவு தீவிரமான குற்றச்சாட்டு இருக்கு, நீதிமன்றம் வரைக்கும் போயிருக்கு வழக்கு. அமைச்சர் ஆனந்த் அவர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு வழக்கறிஞர் நியமனத்துல பணம் வாங்கியிருக்காருன்னு ஒண்ணு வந்திருக்கு. அடுத்து இன்னொன்னு சொல்லட்டுமா, திருப்பத்தூர்ல ஆடு திருடின வழக்குல கைதான குற்றச்சாட்டப்பட்டவர் இன்னைக்கு திருப்பத்தூரினுடைய மாவட்ட அரசு நீதிமன்றத்துல அரசு வழக்கறிஞரா நியமிக்கப்பட்டிருக்காரு. ஏன் அது ஒருத்தர் அட்வொகேட்டா ஒருத்தர் நீங்க நியமனம் பண்ண போறீங்கன்னா என்ன ஆயிருந்திருக்கணும்? பர்சனல் வெரிஃபிகேஷன் பண்ண மாட்டீங்க, அவங்க குற்ற பின்னணி பார்க்க மாட்டீங்களா? அப்படி என்ன இருக்குன்றது ஒண்ணு. ரெண்டாவது நான் ஒண்ணு சொல்றேன், இதுல இது மட்டும் இல்ல, அடுத்தடுத்துலாம் நான் சொல்றேன். சுற்றுலாத்துறையா சுற்றுச்சூழல் துறையா அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆனார்ல ஒரு அமைச்சர், அவருடைய மாமனார் அவர்கள் துறைக்குள்ள ஆபீசர்ஸ் டிரான்ஸ்பர்ஸ்க்கு லஞ்சம் வாங்கினாருன்னு நான் சொல்லல. அவங்களுடைய கூட்டணியில் இருக்கிற விசிகாவினுடைய முக்கியமான பொறுப்புல இருக்கிற எஸ் பாலாஜி அவர்கள் சொல்லியிருக்காரு. சரி, அதுக்கு பதில் சொல்லணும்ல. இப்படி பல குற்றச்சாட்டுகள் இருக்கு. இதுக்கெல்லாம் ஏன் இன்னொரு குற்றச்சாட்டு இருக்கு. என்னன்னா ஆவின் அந்த அலுவலர்களுக்கான அந்த தலைவருக்கான அந்த பதவி நியமனத்திலுமே வந்து பணம் வாங்குறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இன்னொன்னு நீங்க பேசும்போது சொல்லுங்க, சி விஜயபாஸ்கரையோ எம்ஆர் விஜயபாஸ்கரையோ உள்ள நீங்க சேர்த்துக்கலையா, அது எப்படிங்க நியாயமாகும் அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறீங்க. அதே கரூர்ல போய் இப்போதைய திமுக தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் செந்தில் பாலாஜி குறித்து பேசியதும் பின்னர் செந்தில் பாலாஜியே திமுகவில் சேர்த்த வரலாறும் திமுகவுக்கு இருக்குல்ல, அப்ப தாவேகாவுக்கு மட்டும் என்ன நியாயமான ஒரு பதில் சொல்றேன். அவர்கள் செந்தில் பாலாஜி அவர்கள் மீது நீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுத்திருக்கு? அவர் குற்றவாளியின் தீர்ப்பு கொடுத்துருச்சா அப்படின்னு நம்ம ஒண்ணு கேக்குறோம். நான் என்ன சொல்றேன்னா வழக்கு விசாரணையில இருக்கு, தீர்ப்பு வந்து விஜயபாஸ்கர் மீதோ எம்ஆர் விஜயபாஸ்கர் மீதோ என்ன தீர்ப்பு வந்து விஜய் அவர்கள் தீவிரமா சொன்னாரே, ஊழல் சக்தி நான் தொடவே மாட்டேன்னு சொன்னாரு. ஸ்டாலினும் சொன்னார்ல, எங்க தொட மாட்டேன்னு சொன்னாரு. கரூர்ல போய் செந்தில் பாலாஜி குறித்து என்ன பேசினாரு சொன்னாரு, நீதிமன்றத்தின் படி தீர்ப்பு இருக்கான்னு கேட்டோம். எம்ஆர் விஜயபாஸ்கர் மேல தீர்ப்பு இல்ல, சி விஜயபாஸ்கர் மேல தீர்ப்பு இல்ல. இப்பயும் சொல்றேன், அவர் திமுக ஆட்சியில் இருக்கும்போது செந்தில் பாலாஜி அவர்கள் மீது என்ன வழக்கு இருந்தது? அவர்கள் மீது என்ன வழக்கு இருந்தது? ஏதாவது வழக்கு இருந்ததா? அவர் ஊழல் செய்தார்னு ஏதாவது குற்றச்சாட்டுகள் இருந்தது? எங்க இருந்தது? திமுகவில் வரும்போது அதிமுகவுடைய ஊழல் வழக்கு இருந்துச்சுல செந்தில் பாலாஜி மேல. அதிமுக காலத்துல இருந்த ஊழல் வரலாறு தான் இருந்தது. அப்பயே நாங்க என்ன சொல்லியிருக்கோம், கோர்ட்ல என்ன வாதம் வைக்கப்பட்டிருக்குன்னா, அவர் மேல வந்து திணிக்கப்பட்டிருக்கு, இவர் ஊழல் செஞ்சாருன்னு திணிக்கப்பட்டிருக்குன்னு கோர்ட்ல வாதம் வச்சிருக்காங்க. அதை நம்ம செக் பண்ணோம்ல. இப்போ சி விஜயபாஸ்கர் மீதோ எம்ஆர் விஜயபாஸ்கர் மீதோ அதே வாதத்தை முன்வைக்கிறாங்க. கடந்த ஆட்சி காலங்களில் திணிக்கப்பட்டதுன்னா ஏத்துக்குவீங்களா? புகாப்புகள் நீங்களே சொல்லியிருக்கீங்களே. நான் என்ன சொல்றேன், விஜய் அவர்கள் என்ன கேட்கிறேன்னா, நீங்க எப்படி உங்களை எப்படி பிரதிபலிச்சீங்க? நான் வந்து சொல்றேன், முடிக்கிறேன். நான் வந்து ஊழலே இல்லாத ஒரு உருவாக்குவேன் அப்படின்னு சொன்னீங்க. உங்களுடைய அமைச்சர்கள் மேலே ஊழல் குற்றச்சாட்டு. ரெண்டாவது, நான் ஊழல் செஞ்சவங்களை யாரும் சேர்த்துக்க மாட்டேன்னு சொன்னீங்க. குறிப்பிட்டு நீங்க யாரெல்லாம் ஊழல் பண்ணவங்கன்னு சொன்னீங்களோ அவங்க எல்லாருமே ஒண்ணா சேர்த்துக்கிட்டீங்க. ஏன் இது? இப்ப இந்த கேள்வியோட நிறைவா முடிச்சிடறேன். இப்போ வந்து தோழர் ஒண்ணு சொன்னாங்க, என்னன்னா வந்து திரும்ப அந்த நிபுணர் குழு என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டாங்க. மாநில திட்டக்குழுல என்ன பண்ணாங்கன்னு கேட்டாங்க. அவர்களுடைய அறிக்கையின் பேர்னாலதான் இங்க உள்ள வந்து பொருளாதார வளர்ச்சியை வந்து கொண்டு வந்திருக்கிறோம். உலக நாடுகள்ல இருந்து மற்ற நாடுகள் முதலீடுகள்ல இங்க உள்ள கொண்டு வந்திருக்கோம். இன்னைக்கு இந்த ஆட்சி ராயல் என்ஃபீல்டு பல ஆண்டுகளா இங்க இருந்தது, அதை தூக்கி ஆந்திரா கொடுத்துல. இங்க உள்ள இருக்கிற எல்லா முதலீடுகளுமே தூக்கி ஆந்திராக்கோ பக்கத்து மாநிலங்களுக்கோ வந்து திராவிட மாடல் ஆட்சி கொடுக்கல. அதுதான் நிபுணர்களுடைய அட்வைஸை ஃபாலோ பண்றதுனாலதான் நான் சொல்றேன், நிபுணர்களுடைய அட்வைஸை ஃபாலோ பண்ணனால்தான் ஜிஎஸ்டிபில 2வது இடத்துல இருந்தோம், வளர்ச்சியில முக்கியமான இடத்துல இருந்தோம். டபுள் டிஜிட்ல யார் கொண்டு வந்தா? இத்தனை ஆண்டுகளா பல ஆண்டுகளா மாநில வளர்ச்சியில டபுள் டிஜிட் யார் கொண்டு வந்தா? திராவிட மாடல் ஆட்சி தான் கொண்டு வந்தாங்க. அத பத்தி எல்லாம் பேச மாட்டாங்க. இன்னைக்கு என்னவா இருக்கு? நம்பர்ஸ் குறைஞ்சிட்டு இருக்கு. ஏன்னா முதலீடுகளே இல்ல, முதலீடுகள் எல்லாம் பறி போயிட்டு இருக்கு. ரெண்டாவது ஒண்ணு சொன்னாங்க, சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணு அப்படின்னு சொல்றாங்கல்ல, அது ஏன் நான் சொல்றேன். இன்னைக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் நான் சொல்றேன். அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் ஒரு பள்ளிக்கு வந்து இன்ஸ்பெக்ஷன் போயிருக்காங்க. ஒரு குழந்தைய மனதளவுல கூப்பிட்டு நீ இங்கிலீஷ்ல பேசு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த குழந்தையால பேச முடியல. அங்க அவங்க என்ன தெரியுமா குறிப்பிட்டிருக்காங்க, என்னங்க ஃப்ரண்ட் பெஞ்ச் எப்படி இருக்காங்க, பேக் பெஞ்ச் எப்படி இருப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. அப்ப என்ன சொல்ல வராங்க அவங்க? நான் என்ன கேட்கிறேன்னா, நீங்க பள்ளிக்கு இன்ஸ்பெக்ஷன் போறதோ மருத்துவமனைக்கு இன்ஸ்பெக்ஷன் போறதோ தப்பு இல்லை, அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் போறது தப்பு இல்லை. உங்களுடைய துறைக்குள்ளேயே வர அமோனியா திருவள்ளூர்ல அமோனியா வாயு கசிவுனால அங்க பாதிக்கப்பட்டு இறந்து போனாங்களே, அங்கேயே மேடம் நீங்க போல? அந்த கேள்வி நம்ம கேட்கணும்ல. எல்லா இடத்துக்கும் எல்லாம் போகணும் இல்ல அப்படின்ற ஒண்ணு இருக்கு. திமுக ஆட்சி காலத்திலே எல்லா அமைச்சர்களும் எல்லாருமே போனாங்க, மாவட்ட அமைச்சர் போயிட்டாங்க. மாவட்ட அமைச்சர் அங்க போனாங்க, மாவட்ட அமைச்சர் அங்க போயிட்டாங்க. இன்னைக்கு இடைத்தேர்தல் வருது,
கள்ளக்குறிச்சிக்கு இப்போ ஸ்டாலின் போனாரா? சரி, மாவட்ட நிறைவு அமைச்சர் நிறைவு போனாங்கன்னு சொன்னேன். கோகுல், நான் நிறைவு தெளிவா சொன்னேன், துறை அமைச்சரும் மாவட்ட அமைச்சரும் அங்க போனாங்க அப்படின்னு நான் சொன்னேன். ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன். கோகுல், நேரம் இவர்கள் இல்ல ரொம்ப கம்மியா இருக்கு, அதெல்லாம் சீக்கிரமா சொல்லிடுறேன். கனிம வளத்தை நாங்க பாதுகாப்போம், இயற்கையோட முக்கியமான வளங்கள்னு சொல்லிட்டு இன்னைக்கு கன்னியாகுமரியில கனிம வள சுரங்கங்கள் அமைக்கிறதுக்கான அந்த ஆணையை வந்து திரும்ப நீட்டிப்பு பண்ணியிருக்காங்க. அது ஏன் பண்ணாங்க அந்த கேள்வி நம்ம கேட்கணும். அதே மாதிரி ஆவின் மாதாந்திர பால் அட்டைதாரர்களுக்கு லிட்டருக்கு 2 ரூபா வந்து திரும்ப தள்ளுபடி இருந்தது, அதையும் எடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லாம இல்ல, அது ஆவினே விளக்கம் கொடுத்துட்டாங்க, அப்படிலாம் எங்கேயும் நடக்கலன்னு சொல்லி ஆவின் விளக்கம் கொடுத்திருக்காங்க. குற்றச்சாட்டு இருக்கு, அது பிளான்ல இருக்குன்றதால தான் அந்த குற்றச்சாட்டு நம்ம சொன்னோம். ரெண்டாவது ஒன்று சொல்றேன், முதல்வர் படைப்பகங்கள் இருக்கு, அதை பிரைவேடைஸ் பண்றதுக்கு பார்த்துட்டு இருக்காங்க. படைப்பகம்னு மென்ஷன் பண்றாங்க, உள்ள இருக்கிற பணியிடங்கள்ல பிரைவேடைஸ் பண்றதுக்கான நடைமுறை இப்ப போயிட்டு இருக்கு. இதெல்லாம் தான் நாங்க கேள்வி